ஒரு சிறிய கிராமத்தில் பாண்டி என்ற சிறுவன் வசித்தான். அவன் மிகவும் நல்லவன், ஆனால் அவனது குடும்பம் மிகவும் ஏழை. ஒரு நாள், பாண்டி காட்டுக்குச் சென்று மரம் வெட்டி கொண்டிருந்தான். அப்போது, ஒரு அழகான தங்கக் குயில் பறந்து வந்தது. குயில் பாண்டியிடம் பேசத் தொடங்கியது. பாண்டி, எனக்கு ஒரு மர்மம் உண்டு. ஒவ்வொரு நாளும் நான் ஒரு தங்க முத்துக்களை விடுவேன். நான் உன் நண்பனாக வருவேன். ஆனால் ஒரு நிபந்தனை உள்ளது. என்னை சுதந்திரமாக விட வேண்டும், பறப்பதை மட்டும் தடை செய்யக்கூடாது, என்று குயில் கூறியது. பாண்டி அதிர்ச்சியடைந்து குயிலை தனது வீட்டுக்குக் கொண்டு சென்றான். அன்றிலிருந்தே குயில் ஒவ்வொரு நாளும் ஒரு தங்க முத்துக்களை விடத் தொடங்கியது. அவனது குடும்பம் மிகவும் செல்வந்தர்களாக மாறியது. நாட்கள் கழிந்தன. ஒரு நாள், பாண்டியின் தந்தை குயிலிடம், நீ ஒவ்வொரு நாளும் ஒரு முத்து மட்டும் விடுகிறாய், ஏன் அனைத்து முத்துக்களையும் ஒரே நேரத்தில் விட முடியாது? என்று கேட்டு, குயிலை பறந்து விடாமல் அடைத்து வைத்தான். அப்போது குயில் துக்கமாக, நான் சுதந்திரமாக இருந்தால் தான் முத்துக்கள் கிடைக்கும். இப்போது நான் சுதந்திரம் இழந்தேன், எனவே இனி ஒரு முத்தும் கிடையாது, என்று கூறி பறந்து போனது. பாண்டியின் குடும்பம் மீண்டும் ஏழையாகி விட்டது. கதை நெறி: பேராசை இறுதி தரும்.